கவனிக்கிறது இல்லை. சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படியே டக்கு டக்குன்னு ஏதோ பொரியல் இருக்கும், அதை சாப்பிட்றோம். ஆனால் அந்த படத்தில் அந்த லாஸ்ட் ஷாட்டில் அந்த கீரை குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல், அப்பளம் அப்படின்னு காமிக்கும்போது அவர் கண்ணிலையும் தண்ணி வருது, என் கண்ணிலையும் தண்ணி வந்தது. வாழ்க்கைங்கிறது, லைஃபுங்கிறதே என்னன்னா, அன்றாடம் இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வாழ்கிறது தான். ஒன்று கூடி வாழ்கிறதும், சந்தோஷமாக பேசி சிரித்து இருக்கிறதும், சாப்பிட்றதும் தான். அது இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நாங்கள் போனோம், பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம், பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி படம் இல்லை. இது வந்து ஒரு வாழ்வியலுக்கான படம். இந்த படத்தை ஒவ்வொரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களும், ஹை கிளாஸில் இருக்கவங்களும் பார்க்கணும். எல்லா தரப்பினர் மக்களும் இந்த படத்தை பார்க்கணும். ஆனால் குறிப்பாக இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்பாக்கள், அந்த மகன்களும் மகள்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். சைனாவில் வந்து சமீபத்தில் நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கிற மூணாம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னா எல்லா குழந்தைங்களும் தேம்பி தேம்பி எழுவும். அது என்ன வீடியோ அப்படின்னா,